ஓம் அறிவுருவே போற்றி. ஓம் அறியாமை தீர்ப்பாய் போற்றி. ஓம் அன்பின் வடிவே போற்றி. ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி. ஓம் அறிவுக்கடலே போற்றி. ஓம் அளத்தற்கு அரியவளே போற்றி. ஓம் அன்னவாகினியே போற்றி. ஓம் அகில லோக குருவே போற்றி. ஓம் அருளின் பிறப்பிடமே போற்றி. சரஸ்வதி 108 போற்றி. ஓம் ஆசான் ஆனவளே போற்றி. ஓம் ஆனந்த வடிவே போற்றி. ஓம் ஆதாரசக்தியே போற்றி. ஓம் இன்னருள் சுரப்பாய் போற்றி. ஓம் இகபர சுகம் தருவாய் போற்றி. ஓம் ஈர நெஞ்சம் கொண்டாய் போற்றி. ஓம் ஈடேறச் செய்பவளே போற்றி. ஓம் உண்மை பொருளே போற்றி. ஓம் உள்ளத்து உரைபவளே போற்றி. ஓம் ஊமையை பேச வைத்தாய் போற்றி. ஓம் எண்ணம் நிறைவேற்றுவாய் போற்றி. ஓம் ஏடு கையில் ஏந்தியவளே போற்றி. ஓம் ஓங்கார வடிவினளே போற்றி. ஓம் கலை களஞ்சியமே போற்றி. ஓம் கற்போர்க்கு இனியவளே போற்றி. ஓம் கலைஞானச் செல்வியே போற்றி. ஓம் கரை சேர்க்கும் கண்ணே போற்றி. ஓம் கலைவாணி தெய்வமே போற்றி. சரஸ்வதி 108 போற்றி. ஓம் காட்சிக்கு இனியவளே போற்றி. ஓம் காயத்ரியாய் அருள்பவளே போற்றி. ஓம் குருவாக உபதேசிப்பவளே போற்றி. ஓம் குறை தீர்த்தருள்வாய் போற்றி. ஓம் குண குன்றானவளே போற்றி. ஓம் குற்றம் பொறுப்பவளே போற்றி. ஓம் சந்தேகம் போக்குவாய் போற்றி. ஓம் சச்சிதானந்த பொருளே போற்றி. ஓம் சாந்த சொரூபினியே போற்றி. ஓம் சான்றோர் நெஞ்சினலே போற்றி. ஓம் சாரதாம்பிகையே போற்றி. ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி. ஓம் சித்தியளிப்பவளே போற்றி. ஓம் சுருதிக்கு ஆதாரமே போற்றி. ஓம் சுத்தஞான வடிவே போற்றி. ஓம் ஞானக்கடலானாய் போற்றி. ஓம் ஞானம் தந்தருள்வாய் போற்றி. ஓம் ஞான பூங்கோதையே போற்றி. ஓம் ஞானேஸ்வரியே போற்றி. ஓம் ஞானத்தின் வரம்பே போற்றி. ஓம் ஞான ஆசிரியையே போற்றி. ஓம் ஞானத்தின் காவலே போற்றி. ஓம் தவத்தில் ஆழ்ந்தவளே போற்றி. ஓம் தகைமை தருபவளே போற்றி. ஓம் தஞ்சம் அளிப்பவளே போற்றி. ஓம் தாயான தயாபரியே போற்றி. ஓம் தன்னருள் தருவாய் போற்றி. ஓம் துதித்தவர்க்கு துணையே போற்றி. ஓம் நவமி தேவதையே போற்றி. ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி. ஓம் நன்னெறி தருபவளே போற்றி. ஓம் நலம் அளிப்பவளே போற்றி. ஓம் நாவிற்கு அரசியே போற்றி. ஓம் நல்லவர்களின் மனமே போற்றி. ஓம் நாணயம் அருள்வாய் போற்றி. லார்ட் சரஸ்வதி. ஓம் நான்மறை நாயகியே போற்றி. ஓம் நாவில் உரைபவளே போற்றி. ஓம் நாதத்தின் தலைவியே போற்றி. ஓம் நாத வெள்ளமானாய் போற்றி. ஓம் நித்திய ஒளிவடிவே போற்றி. ஓம் நிமலையாய் நின்றவளே போற்றி. ஓம் நித்தம் வளர்ப்பவளே போற்றி. ஓம் நிறைவு அளிப்பவளே போற்றி. ஓம் நுட்பம் கொண்டவளே போற்றி. ஓம் பண்ணின் இசையே போற்றி. ஓம் பாட்டின் ஆதாரமே போற்றி. ஓம் பாவலர் நாடும் பண்பே போற்றி. ஓம் பிரணவ சொரூபமே போற்றி. ஓம் பிரம்மனின் நாயகியே போற்றி. ஓம் பிரம்ம ஞான வடிவே போற்றி. ஓம் பிறவிப்பினி அறுப்பாய் போற்றி. ஓம் பூரண வடிவானவளே போற்றி. ஓம் புவனத்தை காப்பவளே போற்றி. ஓம் புத்தகத்திலுடைபவளே போற்றி. ஓம் மனம் வாக்கு கடந்தவளே போற்றி. ஓம் மங்கள வடிவானவளே போற்றி. ஓம் மந்திர பொருளானவளே போற்றி. ஓம் மாயையை அழிப்பவளே போற்றி. ஓம் முனிவர் நெஞ்சமர்ந்தாய் போற்றி. ஓம் முற்றறிந்த அறிவே போற்றி. ஓம் முக்காலம் உணர்ந்தவளே போற்றி. ஓம் மூலமந்திர வடிவினளே போற்றி. ஓம் மூல நாளில் வந்தவளே போற்றி. ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி. ஓம் மேதையாக்குபவளே போற்றி. ஓம் மேன்மை தருபவளே போற்றி. ஓம் யாகத்தின் பலனே போற்றி. ஓம் யோகத்தின் பயனே போற்றி. ஓம் வழித்துணை வருவாய் போற்றி. ஓம் வரம் அருள்பவளே போற்றி. ஓம் வாணி சரஸ்வதியே போற்றி. ஓம் வாக்கின் நாயகியே போற்றி. ஓம் வித்தக வடிவினலே போற்றி. ஓம் வித்யா லட்சுமியே போற்றி. ஓம் வெண்கலை பூண்டவளே போற்றி. ஓம் வெள்ளை மனத்தாளே போற்றி. ஓம் வெண்தாமரையினாலே போற்றி. ஓம் வீணை ஏந்தியவளே போற்றி. ஓம் வீட்டின்பம் தருவாய் போற்றி. ஓம் வேதத்தின் உட்பொருளே போற்றி. ஓம் வயம் வாழ்விப்பாய் போற்றி. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி. வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. இது சரஸ்வதி தேவியை துதிக்க பாவிக்கப்படும் எளிய மந்திர சுலோகம் இது. தேவி சரஸ்வதி, உனக்கு வணக்கம். வரம் தருபவளே, ஆசைகளின் வடிவானவளே, கற்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த வித்தையை சித்திக்கச் செய் என்பது இதன் பொருள். சரஸ் என்பதை சாரையாக வெளிப்படும் நதி என்று வேதங்களை மொழிபெயர்த்தவர்கள் பொருள் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஏற்றாற்போல் சரஸ்வதி என்ற நதியும் இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில் கூறப்பட்டதாக இருக்கும். ஆனால சரஸ்வதி என்பதன் உண்மை பொருள் தடங்கலற்ற சாரையாக பாயும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தும் ஆற்றலை குறிக்கும். எவருக்கு தடங்கலற்ற சீரான சீரிய ஏகாக்கிரம் இருக்கிறதோ அவருக்கு சரஸ்வதியின் அருள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே சரஸ்வதி நமஸ்துப்யம் என்றால் சீரான எண்ணத்தை உண்டு பண்ணும் ஆற்றலுக்கு அதிபதியே உனக்கு வணக்கம் என்று பொருள். அடுத்த சொல் வரதே காமரூபிணி. சரஸ்வதி காமரூபிணி. இச்சை இல்லாமல் ஒரு செயல் நடைபெற முடியாது. ஆகவே வித்தையை கற்க விரும்புவனுக்கு வித்தை மேல் இச்சையை உண்டு பண்ணோம். காமரூபிணி அவள். வித்தை மேல் காமம் இருந்தால்தான் கற்பதற்குரிய ஆர்வத்தை தூண்டும்.
ஆகவே ஒருவன் தனது மனத்தில் எண்ண ஓட்டத்தை சீராக்கிக் கொண்டு கற்க வேண்டும் என்ற இச்சையுடன் வித்தைய கற்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இந்த சுலோகம் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது. இப்படி கற்கப்படும் வித்தை சரஸ்வதியின் அருக்கடாட்சத்தால் வாய்க்கிறது. சரஸ்வதி எனும் ஆற்றல் ஒரு விஷயத்தை தெளிவாக, சிறப்பாக, ஆழமாக கற்பதற்குரிய மனதின் ஆற்றல். இந்த ஆற்றலுடன் அவன் கற்பதற்குரிய இச்சையை வளர்த்து கொண்டாலே அவனுக்கு அந்த வித்தை சித்திக்கும்.